பாய் சொல்லு திரு, பாய் சொல்லு. ஏய் இருடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அஞ்சு பழனி. நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் கும்பாபிஷேகங்க. அதனால நாங்கள் வந்து கிளம்பி ஊருக்கு போகிறோம். அதுதாங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் அதுக்கு முன்னாடி டாமை வந்து கிணல்ல விட்டுட்டோம். அம்மாலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஊருக்கு போயிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதமாகவே இதுக்கு ஒரு பிளானுங்க. கும்பாபிஷேகத்துக்கு போகிறதுக்கு அம்மா வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து வேலை பிஸியில் வந்து வர முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா நாங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் நாங்கள் 3 பேரும் ஃபேமிலியாக அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷன் இது ஊரில். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமே நாங்கள் இன்னும் ஊருக்கு ஃபஸ்ட் டைம் போனதே இல்லைங்க. அதனால் வந்து ஒரு விசேஷம் நடக்குதா, நாங்கள் வரலன்னு சொன்னதும் அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. லாஸ்ட் டைம் வரைக்குமே அம்மா கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் மாமாக்கு அதுக்கேற்ற மாதிரி வேலை ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. ஆனால் சனிக்கிழமை நைட்டு வந்து திடீர்னு வந்து சொல்கிறாரு வாங்க ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. நான் வந்து ஊருக்கு போக மாட்டேன்னு தான் நினச்சேன். ஆனால் திடீர்னு மாமா என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் தான் ஊருக்குலாம் போக முடியுமா, அதனால எதுக்கு நம்ம என்ஜாய் பண்ணுறதை மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னையும் தம்பி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவனுக்கும் இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இதெல்லாமே அவன் பார்க்கணும், அவன் என்ஜாய் பண்ணணும், திருவிழாலாம் அவன் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு அவர் நல்லா ஒரு சூப்பர் பிளான் போட்டு எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாரு. இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்க. ஏன்னா நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணதை விட அம்மா அப்பா ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க, கண் கலங்கிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அது அவங்களோட ஊர் இல்லையா, பிறந்த பொண்ணுங்க ஊருக்கு வர்றது ரொம்பவே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். நாங்கள் வரலன்னு சொன்னதும் அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டாங்க. நீங்கள் அவங்களோட லைவ் ரியாக்ஷன் நீங்கள் பார்ப்பீங்க. ஃபுல்லாகவே வீடியோ பாருங்கள். நாங்கள் ட்ரெயின் ஏறிட்டோம். வீட்டிலேருந்து கிளம்புனது வரைக்குமே ஒரே பயந்தாங்க. ஏன்னா ட்ரெயினில் சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குழந்தை வேறு வச்சுருக்கேன்னா நான் ரொம்ப நேரம் 5 hours ட்ராவல் பண்ணணும் இல்லையா. எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு சீட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ரிசர்வ் பண்ணலை. ஏன்னா அவங்க அம்மா அப்பா எல்லாமே ரிசர்வ் பண்ணி தான் போனாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் போகிறதுனால ரிசர்வ் பண்ணாமல் நாங்கள் ஜென்ரலில் தாங்க போனோம். கடவுள் புண்ணியத்தில் எங்களுக்கு நல்லா சீட் கிடச்சிருந்தது. கீழே உட்காந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, எங்களை பார்த்ததுன்னா ஒரு சீட் கொடுத்துட்டு அவர் கீழே உட்காந்துக்கிட்டாரு. குழந்தைங்களா இருக்காங்க, நீங்கள் மேலே உட்காந்துக்கோங்க. நல்லபடியாக எங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. நாங்கள் இறங்குறதுக்கு முன்னாடி 2 ஸ்டேஷன் முன்னாடியே பெரிய மாமா கால் பண்ணி மச்சானுங்க வர சொல்லிட்டாரு. கார் எடுத்துகிட்டு வாப்பா, பிக்கப் பண்ணிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து காத்துட்ருக்கானுங்க. ஆனால் நாங்கள் வர்றது அவங்களுக்கு தெரியாது. எங்களை பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டான் தம்பி எல்லாம். அங்க எந்த காரு? படிச்சா எப்படி இருக்க? பாத்து பாத்து. Hi guys. Hello guys. Hello guys. கண்டிப்பா பாத்து. பண்ணி வீட்டுக்கு ட்ராப் பண்ண போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் ஃபுல்லாக லைட் செட் எல்லாம் போட்டு அழகாக இருந்தது. நாங்கள் வந்து காலையில் போயிட்டுருந்தோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஊர். காலையில் இன்னும் சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கோவில் கும்பாபிஷேகம் இல்லையா, பேனர் எல்லாமே எப்படிங்க இருக்கும். தம்பியோட ஃபோட்டோலாம் போட்டு நல்லா சூப்பராக பேனர் போட்டிருந்தாங்க.
இவங்க வந்து நம்ம ஊரில் இருக்கிற பசங்க எல்லாரும் வீட்டுக்கிட்டே வந்துட்டுங்க. ஆனால் சர்ப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் காருக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். தம்பி சொன்னால் நான் ஃபஸ்ட்டு போயிட்டுறேங்க்கா, அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இறங்கி வாக்கான்னு சொன்னான். மாமா என்ன சொன்னாங்க, வேணாம் நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அவங்க முன்னாடி போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. நாங்கள் வந்து பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் ஒரு சந்தோஷத்தில் உட்காந்துட்ருக்கோம். அம்மா வந்து அன்னதானம் போடுறதா இருந்தாங்க. அதனால அவங்க வந்து ஒரு 3 மணிலேருந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. முழிச்சிட்டு தான் இருந்தாங்க. சமையல் வேலை நடந்துகிட்டே இருந்ததா. எங்களுக்கு அது ரொம்ப வாட்டமாக போச்சு. நாங்கள் வந்து கோயில்கிட்ட வந்து இறங்கி நடந்து போகிறதுக்குள்ளே அப்பா எங்களை பார்த்துட்டாரு. அவர் பார்த்த உடனே எங்களை பார்த்துட்டு எங்ககிட்ட வராமல் உடனே அம்மா கிட்ட போய் சொல்லிட்டாரு. போட்டு அப்புறம் கொண்டாங்க சும்மா ஒரு ஜாலி பண்ணிட்டு எதுக்கு அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாங்க. சாப்பாடு வேலை நடந்துட்டுருக்குங்க. அப்போ எங்களை வந்த உடனே எங்களுக்கு அந்த கோவிலுக்கு இந்த கோவிலுக்கு சுற்றி காமிச்சிட்டு இருந்தாங்க. நைட்டெல்லாம் என்ன பூஜை போட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த வீடியோ லைவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு வாய்ஸ் ஓவரும் கொடுக்கலங்க. ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே கோவில் இருக்கிறதுனால அந்த சவுண்டு பாட்டு சவுண்டு கேட்குதா, எனக்கு காப்பிரைட்ஸ் கொடுத்துட்டாங்களோன்ற ஒரு பயமும் இருக்குது. அப்லோட் பண்ணும்போது தாங்க தெரியும். அன்னதானத்தில் என்னென்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சு சாதம், கேசடி, கத்திரிக்காய் பச்சடி, அப்புறம் வந்து சுண்டல். இதுதான் நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க நைட் ஃபுல்லாக. நாங்கள் வீட்டுக்கு வந்து செய்கிறதுக்கு மணி 5 ஆகிடுச்சா. ஒரு 2 மணி நேரம் தான் நாங்கள் வந்து தூங்கியிருப்போம். அதுக்கப்புறம் விடிஞ்சு நாங்கள் வந்து கும்பாபிஷேகத்துக்கு கிளம்பிட்டோமா. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்ட் 2ல் பார்ப்பீங்க. கும்பாபிஷேகம் நமக்கு அன்னதானம் போட்டது எல்லாமே பார்ட் 2ல் பார்ப்பீங்க. நாங்கள் வந்த உடனே 2 கோவிலும் சுற்றி பார்த்துட்டு தீரனை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அவனை அந்தளவுக்கு நான் கண்டுக்கல. ஏன்னா எல்லோரும் அவனை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவன் ஊர், அதனால நான் அவனை வந்து கொஞ்சம் விட்டுட்டேன். எல்லாருமே அவனை பார்த்துட்டு அவன் ஜாலியாக இருந்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்ட் 2 வீடியோ இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். பாய்.